பார்ப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது எங்கள் கர்த்தருடைய கிருபை. உடைய கிருபைக்காக நாங்கள் உமக்கு கோடான கோடி நாங்கள் ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. உடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. காலை தோறும் என்னை எழுப்புகின்றீர், கல்வி மனாவை தருகின்றீர். காலை தோறும் என்னை எழுப்புகின்றீர், கல்வி மனாவை தருகின்றீர். வேதத்தை கற்று தருகின்றீர், வேதத்தை கற்று தருகின்றீர். ஏற்ற வார்த்தையை அறிவிக்கின்றீர், ஏற்ற வார்த்தையை அறிவிக்கின்றீர். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவா, என் முகம் பார்க்கின்றீர். கரத்தை விரித்து மண்ணென்று என்னை நினைவு கூறுகின்றீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் திறப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு இடைப்படும், எல்லாவற்றும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதல் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், தேவனுக்குள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் நாம் தியானித்து வருகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, கர்த்தருக்குள் நித்தமும் மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் எதை குறித்து கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டி வாழ முடியும் என்பதை குறித்து அநேக காரியங்களை சில வருடங்களாக நாம் தியானித்தோம். இப்பொழுது மூன்றாவது காரியமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியாக எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். தன்னை மறைமுகமாக அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு காரியமாக நாம் தியானித்து இப்பொழுது 7வது காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு முதல் காரியமாக நாம் தியானித்தோம், ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன எல்லாம் ஒளிந்து போயின. இப்படி ஒவ்வொரு காரியமாக கிறிஸ்துவுக்குள்ள உத்தமம், அதை குறித்து நாம் தியானித்தோம். கிறிஸ்துவுக்குள்ள உண்மை, அதை குறித்து நாம் தியானித்தோம். நாம் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்பதை தியானித்தோம். கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் எல்லாருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தியானித்தோம். நான் கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய சந்நிதியில் பேசுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நாங்கள் மற்றவர்களைப் போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், நாங்கள் அந்த வசனத்தை எப்படி பேசுகிறோம், துப்புரவாக தேவனுடைய சந்நிதியிலே நாங்கள் பேசுகிறோம். அப்போ நம்ம இதெல்லாம் தியானித்து 7வது காரியமாக தியானிக்கிறது,
அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின 1 நிருபம் 22வது வசனத்தில் எப்படியாக எழுதுகிறார்? மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனாய் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள் இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ளான சபை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், 1 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளான மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளான சபைக்குள்ள இருக்கிறான். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அவருடைய சபைக்குள்ள சத்தியம்தான் முக்கியம். அதை தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்கிறோம். அங்கே அவர் எழுதும்போது அந்த வீட்டில் நாம் நடக்க வேண்டிய வகையை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2 நிருபங்களில் தேவனுடைய வீட்டில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அநேக ஆலோசனைகள், கட்டளைகள், புத்திமதிகளை கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நாம் இந்த காரியங்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 15 காரியங்களை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதில் 15வது காரியத்தை நான் இப்பொழுது தியானிக்கிறோம். 1 தீமோத்தேயு நிருபம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாகிரு. உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாகிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று அங்கே அப்போஸ்தலன் எழுதுகிறார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாகிரு. அப்போ முதல்ல உன்னை குறித்து ஒரு எச்சரிப்பு இருக்கணும். 2வது உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இவைகளில் நாம் நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தால்தான் ஒரு ஊழியக்காரருக்கும் அங்கே எழுதுகிறார், ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்? உபதேசத்தில் கரெக்டாக இருக்கணும். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் வாட்ச் யுவர் லைஃப் அண்ட் டாக்ட்ரின் க்ளோஸ்லி. அவருடைய உபதேசத்திலையும் கரெக்டாக இருக்கணும், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கரெக்டாக இருக்கணும். அதில் நிலை கொண்டு இருந்தால்தான் ஒரு உபதேசத்தை கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்வாய். நாம் கடந்த 3 வாரங்களாக நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஊழியக்காரர்கள் அவர்களை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், அவங்க எப்படி இருக்க வேண்டும், உபதேசத்தில் எப்படி இருக்கணும், அவங்கள காவற்காரராக வைத்திருக்கிறார் கர்த்தர். அதே போல கர்த்தருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களை குறித்து தங்களுடைய மந்தைக்கு கரெக்டாக வெளிப்படுத்த வேண்டும். மந்தையை குறித்த ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மந்தைக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம் பல காரியங்களை நாம் தியானித்தோம். அதே நேரத்தில் விசுவாசிகளும் எப்படிப்பட்டவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். உபதேசம், அடிப்படையான உபதேசம் இருக்கிறது. அடிப்படையான உபதேசம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வருகிறார் என்றால் அவர் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். தன்னுடைய பாவத்தெல்லாம் மறைக்காமல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனந்திரும்புதலுக்கேற்ற துக்கத்தோடு அறிக்கை பண்ணி தன்னுடைய அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையில் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்படி சபைக்குள்ள வந்து அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி, பிரதான கட்டளையின்படி அவங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும். அதே போல அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள வாழ்க்கையில் அவங்க இருக்கணும். அடிப்படையான உபதேசத்துக்குள்ள அவர்கள் நடத்தப்பட வேண்டும்.
அதே நேரத்தில் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக வளர்ந்து எப்பொழுது அவருடைய வருகைக்கு ஒரு ஆயத்தமுள்ள வாழ்க்கையிலே உருவாக்கப்படுவதில் ஊழியக்காரருக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்த விசுவாசிகள் எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள இருக்கிறார்கள், அவர்களை அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய டேஞ்சர்ஸ், அபாயமான அந்த காரியங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து அதில் ஜெயம் எடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான். இந்த ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை ஒவ்வொரு விசுவாசிகளும் உணர்ந்து நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப பாருங்க, எதிராளியான பிசாசானவன் என்ன செய்யறான், அவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டுதான் இருக்கிறான். பிசாசு என்ன செய்யறான், சுற்றி திரிந்து கொண்டே தான் இருக்கிறான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நம்ம இடம் கொடுத்தா தான் சுற்றி திரிந்துகிட்டு இருக்கிறவன் நிஜமா உள்ள வருவான். நம்ம இடம் கொடுக்காதவர்களாக இருந்தோம் என்றால் பிசாசு ஒரு நாள் உள்ள வர முடியாது. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து பிசாசின் தந்திரங்களை தெரிந்து, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார்களா, அதை அறிந்து இதில் ஜெயம் எடுத்து வாழக்கூடியவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். அப்ப பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் என்ன செய்யறான், சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அதனாலதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அப்பொழுது அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருந்தா பிசாசுக்கு வேலை கிடையாது. எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்து ஒரு சபைக்குள்ள அந்த போதனைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை காத்துக்கொள்வதிலும், எப்பொழுதும் ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற புத்தியுள்ள கன்னிகைகளாய் உருவாக்கப்படுகிறதிலும், கிறிஸ்துவுக்குள்ள இந்த பூமியில வாழுகிற நாட்களில் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வதிலும், ஜெப வாழ்க்கையிலும், தங்களுடைய இந்த உலகத்தில் வாழும்போது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிற வாழ்க்கையிலும், அவங்க கிறிஸ்துவுக்காக செயல்படுகிற வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர்க்கப்படும்படியாக அவர்களை போதனைக்குள்ளே நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏதோ வந்தோம் சபைக்குள்ள உட்கார்ந்துட்டே நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. கிறிஸ்துக்குள்ள வளர வேண்டும், பரிசுத்தத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், அன்பில் வளரணும், வரங்களில் வளரணும், கனிகளில் வளரணும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் நிற்கணும். அவர் வருகைக்கு எப்போ வந்தாலும் நான் இயேசுவுக்கு அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்ற ஒரு நிச்சயம் இருக்கணும். பிசாசையும் உலகத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள்ள வளர்க்கப்பட வேண்டும். அதனால சொல்றாரு, உபதேசம் நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இயேசு சொன்னார்ல, யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:3 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ உபதேசம் கர்த்தருடைய வார்த்தை அங்கே எல்லாம் கடந்து வரும் பொழுது அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்து இருக்கிறவர்களாய், எதிராளியான பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்தவர்களாய், அவனை ஜெயம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையில வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா காவலோடும் இந்த இருதயத்தை என்ன செய்யணுமா, காத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள்
ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா இவர் சரியான உபதேசத்துக்குள்ளே இருக்கிறாங்களா, இல்லை இவங்க ஏதோ ஒரு அந்த உபதேசம் சரியில்லாத உபதேசத்தில் இவங்க பேசுகிறாங்களா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தெளிந்த புத்தி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கணும். எல்லா பிரசங்கத்துக்கும் தலையை காட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நல்ல கர்த்தருடைய தேவதாசருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் தவறான உபதேசங்கள் இதில் எப்படி சபையில் போதிக்கிறது நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். அதாவது ஃபால்ஸ் டீச்சர்ஸ் உடைய கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகங்களை உடையவர்களுடைய காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சபையிலிருந்து போதிக்கணும். ஆவியானவர் அதுதான் செய்கிறாரு. நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆவியானவர் 7 திருச்சபைகளுக்கும் திருமணம் பற்றின காரியத்தில் அந்த சபைக்குள் இருக்கிற குறைகளையும் அங்கே வருகிற உபதேசங்களை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எது இருந்தாலும் அதெல்லாம் சுட்டி காட்டி, அங்கே நிக்கோலாய் மதத்தாருடைய போதகம் இருக்கிறது, பிழையாமுடைய போதகம் இருக்கிறது என்பதையெல்லாம் அவர் சுட்டி காட்டி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சபையில் போதிக்கப்படுகிறது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு ஒரு நாளும் செவி கொடுக்காதபடிக்கு அது அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை எடுத்து வாசிங்க. அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இயேசு அவர் ஊழியம் செய்யும் போது கூட அடிக்கடி அப்போஸ்தலர்கள்ட்டலாம் சொன்ன காரியம் என்னது பாருங்க. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். பாருங்க, இயேசு போதிக்கிறார். பரிசேயருடைய புளித்த மாவு, அவங்களுடைய உபதேசம், ஏரோதின் புளித்த மாவு, இதெல்லாம் குறித்து நீங்க எச்சரிக்கையாக இருங்க. பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எப்படி போக முடியும் என்பதை மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் அது 13-14 வசனங்கள்ல அவர் சொல்றாரு. அதாவது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் பரலோக ராஜ்யத்துக்கு போற வாசல் எப்படி இருக்குது? அது இடுக்கமும் வழி நெருக்கமாகத்தான் இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொன்னார். நல்லா கேட்டுக்கிறங்க. இடுக்கமான வாசல்ல நம்ம போறோம், நம்மளுக்கு இடுக்கமும் நெருக்கமும் அப்படிப்பட்ட பாதையில போகும்போது அது நமக்கு பிடிக்காது. இதுல இருந்து எப்போ நான் ரிலீஸ் ஆவேன் அப்படித்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவருடைய உபதேசத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் எல்லாம் அதை கடைபிடித்து போகும்போது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் நம்ம போகிற வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசமாக இதில் உபத்திரவங்களும் பாடுகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அது இடுக்கமான வாசல் தான். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று இயேசு சொன்னார். சொல்லிட்டு உடனே 15ஆவது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்துல வருவாங்க. உள்ளத்துல எப்படி இருப்பாங்களா? பட்சிக்கிற ஓநாய்களாக இருப்பார்கள். இன்னைக்கு கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறவர்கள் அவங்க ஓநாய்கள் என்று சொல்கிறார் இயேசு. அவங்க ஆட்டுத்தோலை போத்துக்கிட்டு தான் வருவாங்க. நல்ல அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் போல அவங்க வருவார்கள்.
ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்றது சரியா சரியில்லையா, உபதேசம் சரியா, இவர் பேசுற பிரசங்கம் சரியா, இதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து அதை விட்டு விலகணும். அவங்களுடைய நம்முடைய உபதேசங்களுக்கு விகற்பமாய் பேசுகிறவர்கள் அந்த காரியத்தை அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று தான் சொல்றார். அவங்க பெரிய ஊழியக்காரர்கள அப்படின்லாம் நினைச்சிட்டு அவங்களுக்கு நிறைய கூட்டம் வருத, அதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. அது சிலர்னு சொல்லிட்டாரு. அந்த சிலருங்கிற கூட்டத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கணும்னா இந்த உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், யோவான் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க, 16ல இருந்தே வாசிங்களேன். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. பாத்தீங்களா? அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். பாத்தீங்களா? அப்ப யார் அதை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். இந்த இயேசு கிறிஸ்து கூட நான் என்னுடைய சுயமா பேசல. 18வது வசனத்தில் சொல்கிறார், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. உபதேசத்தை மாற்ற மாட்டான். அந்த பூரண சத்தியத்துக்குள்ள சபை நடத்தப்பட வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் பூரண சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். இதை உணர்ந்து இது எப்படிப்பட்ட உபதேசம் என்பதை தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான உபதேசங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொருத்தர் ஆரம்பிச்சிருக்கிற காரியத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசமான டாக்டரின்ஸ்களை, மனுஷ உபதேசங்களை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். சில சபையில் பார்த்தீங்கன்னா நீங்க நகையை கலத்தினா தான் ஞான ஸ்நானம் அப்படி வைத்திருக்கிறார்கள். திருவிருந்துக்கு போய் உட்காரணும்னா நகையை கலத்தினா தான் நாங்கள் கொடுப்போம். அப்போ அங்கே பாருங்க, அப்போ எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு முன்னால் நகையை கலத்துனது போல உட்கார்ந்து திருவிருந்தை எடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் போட வேண்டியதெல்லாம் போட்டு கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட காரியம் தவறான உபதேசத்துக்குள்ள அவர்களை நடத்துறது போல ஆகிவிடும். கர்த்தர் இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நகையை கலத்திட்டு தான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அங்கே சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அந்த வார்த்தை விசுவாசித்தவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எல்லாரும் நீங்கள் நகையை கலத்திட்டு தான் வரணும்னு அன்னைக்கு சொல்லலை. அது எனக்கும் தேவனுக்குள்ள தனிப்பட்ட உறவு. நான் கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்கு ஆயத்தம் என்கிற வாழ்க்கை அது மேன்மையான வாழ்க்கை தான். ஆனால் அங்கே கண்டிஷனுக்கு உட்பட்டு இப்படி இருந்தால் தான் இப்படி செய்யணும் அப்படி சொல்லி அங்கே சொல்லப்படலை எங்கேயுமே. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி விகற்பமான உபதேசங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது அடிப்படையான காரியத்தை விட்டுருவாங்க. நீ பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முதல் படி என்னது? பாவ மன்னிப்புக்கு தான் ஞானஸ்நானம். அப்போ உண்மையான மன நிர்பந்தோடு பாவங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறானா? நகையை கலத்திட்டு எத்தனையோ பேர் பார்க்குறோம், ஆவியின் கனிகள் கிடையாது. நகையை கலத்துனவங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்களா? போக முடியாது. நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும், சாட்சி உள்ள வாழ்க்கை வெளிப்பட வேண்டும், பரிசுத்த ஜீவியா இருக்கணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். கிறிஸ்துவுக்காக உபத்திரவங்களை நான் ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமப்பதற்கு தயக்கம் இல்லாமல் அவரை பின்பற்றி போக வேண்டும். இந்த அடிப்படை காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியம். மன்னிக்கிற மனப்பான்மை, பிறர் அன்பு, கிறிஸ்துவுக்குள்ள இரக்க மனப்பான்மை, கிறிஸ்துவுக்குள்ள அசைக்க முடியாத அவர் எதிர்பார்க்கிற விசுவாசத்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை,
இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சபை விசுவாசியும் ஊழியக்காரர்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். ஆனால் சில சின்ன சின்ன காரியங்களை வித்தியாசமா நூதன சீஷர்கள் நூதன உபதேசங்களை நுழைத்து அங்க கொண்டு போகிறத, எப்படி நடத்துகிறத, பல இடங்களில் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உணர்ந்து இது தவறான உபதேசம் என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்துக்குள்ள நாளுக்கு நாள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்கு உட்படாதபடி, இயேசு சொன்னார்ல, நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். ஜெப வாழ்க்கைக்குள் அவர்கள் நடத்தப்பட வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனமானது என்று இயேசு சொன்னார். மாம்சம் பலவீனமா தான் இருக்குது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம ஜெபம் பண்ணணும்னு வாஞ்ச இருந்தாலும் மாம்சம் பலவீனமா இருக்கிறதுனால ஜெபிக்கிறதுக்கு சில பேர் அது தடையா வந்துடும். ஏசு அதனால தான் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆனால் நீங்க இந்த சோதனை என்ன செய்யணும், ஜெயிக்கணும். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெப வாழ்க்கை இல்லை என்றால் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள நாளுக்கு நாள் வளர்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். நம்மளை சோதனைக்குட்படுத்தக்கூடிய காரியங்கள் அநேகத்தை நம்ம வாழ்க்கையில் நாமே சில நேரத்தில் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஏன்னா யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது, யாக்கோபு எழுதுகிற நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாத்தீங்கன்னா நீங்க நாமே சில நேரத்தில் நம்ம சுய காரியங்கள்னால சோதனைக்குள்ள போய் விழுகிறோம். உதாரணமா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அங்க சோதனையில விழுவாங்கன்னு சொல்றாங்க. கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளினாலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன செய்கிறது, வேற இருக்குது. அப்ப இது இப்படிப்பட்ட சோதனைக்குள்ள போய் ஒரு ஆள் விழுந்துட்டு எனக்கு ஒரே சோதனைன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? தேவன் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கிறவர் என்றால் எப்படிப்பட்ட காரியங்கள்ல அந்த சோதனைகள் வருகிறது? கர்த்தர் நம்மளை சோதித்து நம்மளை உத்தமனா விளங்க பண்ணுவதற்காக தான் சோதிப்பார். இந்த மாதிரி சோதனை என்ன செய்யுது, அவங்களை அழிவிலும் கேட்டிலும் போய் விழக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து நிறுத்துது. நம்மளா ஏற்படுத்துகிற அந்த சோதனையின் காரியங்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு சொன்னார், ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. வாசிங்க அந்த வசனத்தை. பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்கிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் அல்ல. அப்ப நம்ம நிறைய ஆஸ்திகளை சேர்த்து வச்சாலும், ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அது பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போகாதுன்னு சொல்றாரு. பொருளாசை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாசை அது விக்கிரக வழிபாட்டிற்கு சமமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். பொருளாசை என்ற விக்கிரக ஆராதனை. அப்ப பொருளாசை, பண ஆசை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அதெல்லாம் ஜெயமெடுத்து வாழக்கூடிய
கிருபை பெற்ற பிள்ளைகளாக நாளுக்கு நாள் வளரணும். அதாவது பணத்தை நம்ம தான் ஆளுகை செய்யணும். பணம் நம்மளை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாது. பொருள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. அது இப்படி அது ஆளுகை செஞ்சாச்சுன்னா கர்த்தரை விட்டு தூர போயிடுறோம். பாருங்க, அந்த பொருள் பணம் அப்படின்னு வரும் பொழுது எனக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறத விட சபை கூடுதலுக்கு வர்றதை விட எனக்கு அது முக்கியமாக என்ன செய்யுது, மாறிவிடுகிறது. அது ஒரு விக்கிரகமாக மாறுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா, எதெல்லாம் நம்மளை டெம்ப்ட் பண்ணுகிறதோ அந்த காரியத்திலலாம் ஜெயம் எடுக்கணும். ஜெபம் பண்ண முடியாதபடி கொண்டு வருகிற தடைகள், அதில் நம்ம ஜெயம் எடுக்கணும். அதிகாலையில் என்ன தேடுகிறவர்கள் என்ன செய்வாங்க, கண்டடைவார்கள். சங்கீதக்காரர் சொல்றார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன், முறையிடுவேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுது. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பாருங்க, 5 தடவை தொழுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை நேரம் தொழுகை செய்யணுமா, 7 நேரம் செய்யணும். நம்ம செய்யறோமா? நமக்கு எல்லாமே கூட தான். இரவும் பகலோட வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியமா. இரவும் பகலும் வேதத்தில் தியானம். ஒரு நாள்ல 7 தரம் துதிக்கணும். நம்ம அப்படிலாம் செய்யறோமா? அப்போ அவரிடத்துல அன்பு பெருக 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 பெருக, நம்ம அவரோடு அந்த ஐக்கியம் பெருக 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 நம்ம எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க முடியும். தாவீது சொல்றார்ல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவன் பெரிய ராஜா. அவன் ஆடு மேய்க்கும் போது இப்படிதான் துதிக்கிறவனா இருந்தான். கோலியாத்தை ஜெயித்து சவுலிடத்துல ஒரு படைத்தளபதியா அவனுடைய இருக்கும் போதும் இப்படிதான் துதிக்கிறவனா இருந்தான். அங்கிருந்து சவுல் அவனை கொலை செய்ய நினைத்த பொழுது வனாந்திரத்தில் ஓடும் பொழுதும் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாக இருந்தான். தாவீது ராஜாவான பின்பும் எப்பொழுதும் துதிக்கிறவனா இருந்தாரு. அப்சலோம் ஆட்சியை பிடித்து மீண்டும் அவன் வனாந்திரத்துக்கு போகும்போது துதிக்கிறவராக தான் இருந்தாரு. மீண்டும் கர்த்தர் அவருக்கு அரியணை கொடுத்த போது மீண்டும் துதிக்கிறவராக தான் இருந்தார். எப்பொழுதும் துதிக்கிறவராக இருந்தார். ஒரு கொர்நேலியு குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம், எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன செய்யறாரா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண. இவங்கெல்லாம் உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள். தாவீது ஒரு ராஜா, கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறாரு, ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு எஸ்பியுடைய அதிகாரத்தை உடையவராக இருக்கிறவர். யோசித்து பாருங்க, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? அப்போ தேவனுடைய அந்த அன்பு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அது நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ந்து பெருக வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் 2வது வசனத்துல இயேசு சொன்னார், தம்முடைய சீஷர்களை நோக்கி இடர்கள் வராமல் போகிறது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு என்னதான் ஐயோன்னு சொன்னார் இயேசு. இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம் இயேசு தான் சொல்றார். ஆனா எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் என்ன செய்யணுமா, அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல், இந்த சிறியரில் ஒருவருக்கு இடரல் உண்டாக்கினாலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு, அவனுடைய கழுத்துல எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது நலமா இருக்கும், அவனுக்கு நலமா இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்னது, அவன் ஆளை இல்லாம போறது நல்லது நல்லன்னு சொல்றாரு. சமுத்திரத்துல கல்லை கட்டி உள்ளதுக்கு போட்டா என்ன வெளியே வர முடியுமா? அது நலமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ நம்ம இடரல் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் இடரல் அடையக்கூடாது, மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அந்த இடரல்கள்
ஏற்படுத்துறது. நம்ம ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கை இருந்தால் மற்றவர்களுக்கு இடர்கள். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசின்னு சொல்றவர் சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி, வெளியே இருக்கும்போது பேச்சு காரியங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு, அவங்க நடத்தைகள் வேற மாதிரி இருக்கு, அவங்க சண்டை போடுகிறவர்களாக இருக்கிறாங்க, அவங்க வாயின் வார்த்தைகள் சரியில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யறாங்க? இடர்கள் உண்டாக்குகிறார். மற்றவங்க இவங்கெல்லாம் சபைக்கு போறாங்க, என்ன பிரயோஜனம்? இவங்க சபைக்கு போற மாதிரியா பேசுறாங்க. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காதபடி வாழக்கூடிய அந்த கிருபை நமக்கு இருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஒயிட் ஷர்ட்ல ஒயிட்டா இருக்கோம், அதுல ஒரு கருப்பு இங்கு ஒரு சொட்டு தெளிச்சாலும் அவளை பார்க்குறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க ஷர்ட்ல என்ன இருக்குது? இங்கு பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா சொல்றவன் ஃபுல்லா ப்ளூவா இருப்பான். ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம இந்த ஒயிட்டை காத்து கொள்கிறதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம அவருக்கு சாட்சிகளாக இருக்கும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் என்னை நித்தமும் உணர்த்தி, கண்டித்து, போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய நடத்துதலுக்குள்ள நான் இருந்தா தான் அவருடைய பிள்ளை. அப்போ நான் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் மற்றவர்களுக்கு என்னை கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கு மேல் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு, அதாவது பில்லி கிரஹாமை குறித்து அவருடைய மகன் கொடுத்த சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா, எங்க அப்பாவை நான் பார்க்குறேன், அவர் பிரசங்க மேடையில் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் வீட்டில் இருக்காரு, வீட்டில் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் மார்க்கெட்டில் இருக்கிறாரு, எங்க போனாலும் அவர் ஒன்று போல தான் இருக்கிறார். அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கக்கூடாது. எந்த இடத்துலையுமே கிறிஸ்து கர்த்தர்களோடு இருக்கிறார் என்ற சாட்சியை நமக்கு இருக்கும்படியாக நம்ம காத்துக்கொள்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும். இதுதான் சபைக்குள்ள இதெல்லாம் குறித்து பேசிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியும். அங்க உன்னை அப்படி ஆசீர்வதிக்கிறார், இப்படி நான் இப்படி இருந்தாலே என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் இப்படி கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்தாலே என்னை கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் இப்படி வாழ்ந்தாலே நான் பரலோக ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிறேன். அப்ப எனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப போதனை பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களில் தேறின வேத பாரகர்களாக, அந்த போதனை கொடுக்கக்கூடியவர்களாக ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய சத்தியத்தை கை கொண்டு அதில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். அதே லூக்கா 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு என்ன சொல்றாரு? உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டா அவனுக்கு மன்னிப்பாயாக. இது ரெண்டும் முக்கியம். அதாவது தவறு செய்கிறவர்களை கண்டிப்பாக என்ன செய்யணும்? கடிந்து கொள்ள வேண்டும். நீ தப்பு செய்கிற, உன்கிட்ட தான் மிஸ்டேக்கு, அவங்க என்ன செய்யணும்? மனஸ்தாபப்படணும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தேவையில்லாத பேசிட்டோம், நம்ம தேவையில்லாமல் நடந்து கொண்டோம், தேவையில்லாத தப்பு பண்ணிட்டோம். மனஸ்தாபப்பட்டதான் மன்னிக்க சொல்றாரு. அது எத்தனை தடவை பண்ணிக்கலாம்? ஒருத்தர் மனஸ்தாபப்பட்ட அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு நாள் 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து, ஒரு நாள்ல 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து மனஸ்தாபப்படேன்னு சொன்னால், நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று அங்க சொல்றாரு, எஸ் சொல்றாரு. அப்ப பாருங்க, ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க, மன்னிச்சாச்சு. 2வது தடவை தப்பு பண்றாங்க, கடிந்து சத்தம் போடுறோம், அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க. 2வது தடவை மன்னிக்கும் போது முதல் ட்ரிப்பு செஞ்ச தவறை திருப்பி நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் தவறு. 7 தடவையுமே வந்தாலும்
முழு இருதயத்தோட என்ன செய்யணும்? மன்னித்து விட வேண்டும். அதை மனசுக்குள்ள வச்சுக்கணும். சில பேருக்கு நான் மன்னிச்சிருவேன் ஆனால் செஞ்சதை மறக்க முடியல அப்படிலாம், அதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையே கிடையாது. ஒரு யோசேப்பு பாருங்க, சரி மன்னிச்சிட்டேன் ஆனால் மறக்க முடியலன்னு சொல்லி தன் சகோதரர்களை ஏதாவது பண்ணாரா? பயங்கரமான கொடுமை செஞ்சாங்க அவங்க. ஆனால் எப்படி இருந்தாரு? மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாரு, அன்பு அங்க பெருகியது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இப்படிப்பட்ட போதனைக்குள்ள நம்ம நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை வளர வேண்டும். அந்த பக்குவம் நமக்குள்ள வர வேண்டும். அப்படின்னா தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அப்படி பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படவில்லை என்றால் வருகையில் எல்லாரும் போயிடுவாங்க, நம்ம போக முடியாத நிலைமை வந்துடும். எதனால? மன கடினத்தின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை நினைச்ச முடியாது, சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அங்க ஒரு எச்சரிப்பை சொல்றாரு. நான் எல்லாத்துலயும் கரெக்டு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்ம வேதம் வாசிக்கும் போது பேசுறாரு, சபைகளை பேசுறாரு. அப்போ உணர்த்தப்படக்கூடிய காரியங்களுக்கு முழுமையான மனதோட நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஓட்டத்தை கவனமாக ஓட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து வாசிங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. முதல்ல வாயை குறித்து சொல்றார். ஒவ்வொன்னா பாருங்க. இந்த வாயின் வார்த்தைகள் நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கணும். நான் எல்லாம் நிற்கிறேன், நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, நான் ரொம்ப ஆண்டவர்களை பக்தியா இருக்கேன், நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம். அங்கே சொல்றாரு, ஒருத்தர் தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான்னா அது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தியே வேஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது தேவ பக்தி உள்ளவர்கள் தங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவபக்தி உள்ளவர்கள் பொய் சொல்லக்கூடாது. தேவபக்தி உள்ளவர்கள் புறங்கூறி தெரியக்கூடாது. தேவபக்தி உள்ளவர்கள் இல்லாது பொல்லாது சொல்லக்கூடாது. தேவபக்தி உள்ளவர்கள் நம்ம வாயின் வார்த்தைகளை கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா வாயின் வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கு. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். பரலோகத்துக்கு போறதுக்கு எதெல்லாம் இருக்கு பாருங்க. ஏதோ நான் நகையை கலத்திட்டேன், நான் இப்படி இருக்கேன், பரலோக வாயின் வார்த்தை அங்க நிற்கிது. நம்முடைய நடக்கைகள் இருக்கிறது. சில பேர் நகையை கலத்திருப்பாங்க, ஆனா பயங்கரமான அலங்கரிப்பான ட்ரெஸ்ஸுகள் அதுகளை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதையும் தான் எழுதுறாரு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுடைய ட்ரெஸ் காரியத்தை கூட அங்க எழுதுறாரு. 9 இருந்து வாசிங்க. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரம். நான் நகையை கலத்திருப்பேன், ஆனா போடுற விலையேறப்பெற்ற வஸ்திரம் அப்படித்தானே இருக்கு. யோசித்து பாருங்க. நீங்க ஒரு ஃபுல் சூட்டு, ஏன் நம்ம ஆர்டினரி ட்ரெஸ்ல கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலாம்.
ஆனால் இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தங்க அப்படி செஞ்சாங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் உலகத்தில் யூரோப் கண்ட்ரீஸில் அங்கே குளிர் அடிக்குன்னு அவங்க போடுறாங்க. நான் இங்கே வந்து எவ்வளோ வேர்த்தாலும் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறேன், நான் நிற்கிறேன். உயர்ந்த வஸ்திரங்களை நான் போட்டு என்ன செய்யணும். ஆனால் நான் நகையை கலத்திட்டேன், எல்லாத்தையும் வெறுத்துட்டேன். ஆனால் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், நகையை கலத்துனவங்க ட்ரெஸ்ஸில் ரொம்ப நோக்கமாக இருப்பாங்க. போக முடியுமா? இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பார்க்கணும். எது கிறிஸ்துவுக்கு பிரியமோ அதுதான் எனக்கு பிரியமான வாழ்க்கைக்கு நான் என்ன அர்ப்பணிக்கணும். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, கிறிஸ்துவுக்கு எது பிரியமோ அதனால சொல்றாரு, அப்போஸ்தலன் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:9 நாங்கள் இந்த தேகத்தில் குடியிருந்தாலும் சரி, குடியிராமல் போனாலும் சரி, அவருக்கு பிரியமானதையே செய்ய நாடுகிறோம். எங்களுடைய நாட்டம் என்னது? நான் கிறிஸ்துவுக்கு பிரியமா இந்த பூமியில வாழணும். அதுதான் அப்போஸ்தலன், அதே அப்போஸ்தலன் பவுல் தான் எழுதுறாரு எபேசியர் 5:10 கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து அறியுங்கள். அவருக்கு பிரியமானது என்னது? இயேசு கிறிஸ்து பூமியில அவர் பிதாவுக்கு பிரியமானது மாத்திரம் தான் செய்தார். தாவீது சொல்றார், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரணும். அதான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். நம்ம கிறிஸ்துவுக்கு பிரியமானதை நம்ம செய்யறதுல தான் நம்ம நாட்டம் இருக்கணும். இன்னைக்கு சில பேர் இந்த உபதேசத்துல கூட அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடத்தணும். கிறிஸ்து சொன்னதை விட நான் நினைக்கிறத செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அநேகர். அதிலே பிடிச்சிட்டு நிற்பாங்க. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை மாற்றி தங்களுக்கு ஏற்றாற் போல அதை இது பண்ணி பேசுறவங்க அநேகர் இருக்கிறார்கள். நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, நான் எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம விழுந்துடக்கூடாது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு நான் போயிட்டு இருக்கிற இந்த ஓட்டத்தில் அந்த ட்ராக்ல மாறாதபடி ஸ்ட்ராங்காக ஓடுறதுல நான் ரொம்ப எச்சரிக்கையாக ஓடணும். கலாத்தியர்கள் நிறுவம் 6:1 வாசிங்க. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த தான் பண்ண சொல்லியிருக்கிறார். அதான் தவறு செய்யறவங்க செய்யவே மாட்டேன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம், அவன் அநேக காரியங்களில் நாம் தவறுகிறோம்னு எழுதுறார் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு. யாக்கோபு எழுதின நிருபம் 3:2 வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அவரையும் சேர்த்தான் சொல்றார். அவர் பெரிய அப்போஸ்தலர். பாருங்க, இயேசுவுக்காக இரத்த சாட்சியா மரித்தவர், இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்தவங்க. அவர் சொல்றார், நாம் அநேக காரியங்கள்ல தவறுகிறோம். நம்ம என்ன செய்யறோம்னா எப்பொழுதும் மற்றவர்களை குற்றப்படுத்துறோம். அதனாலதான் இயேசு சொன்னார், உன் கண்ணில் பெரிய உத்தரத்தை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன செய்யாத, நீ பார்க்காத. நமக்கு பார்வைக்கு அவங்க கண்ணில் அவங்க கிட்ட இருக்கிறது பெரிய இது துரும்பு கிடக்கு. ஆனா இங்க பெரிய என்ன இருக்குதான், உத்தரமே இருக்குதான். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றபடி என்னை நியாயம் தீர்க்கிறவர் யாரு? கர்த்தர். அவருடைய பார்வையில் நான் எப்படி இருக்கேன் அதுதான் ரொம்ப முக்கியம். என் பார்வையில் நான் கரெக்டு அப்படி ஓடிட்டு இருக்க கூடாது. அப்ப அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரத்தான் செய்யுது. அப்ப என்ன செய்யணும்? ஒருத்தங்க தவறு செய்திருந்தா அவன் பெரிய குற்றவாளியா தூக்கி நிறுத்தாம சாந்தமுள்ள ஆவியோட அவங்களை என்ன செய்யணும்? சீர்பொருந்த பண்ண வைக்கணும். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா, உன்னை குறித்து எச்சரிக்கையா இருந்து சொல்றேன். அப்ப பாருங்க, நமக்கு அந்த எச்சரிப்பை கொடுக்கிறாரு. நம்ம அதாவது ஒருத்தங்களை தவறு பண்ணாங்க, அவங்கள சீர்பொருத்தம் பண்ணியாச்சு, நம்ம நாளைக்கு செஞ்சாலும் இது இப்படி மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வரக்கூடாது. நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். ஆனால் இப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் என்ன செய்யணும்?
அவங்கள சாந்தமுள்ள ஆவியோடு அவங்களுக்கு புத்திமதியை சொல்லி அவங்கள என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள சீர்பொருந்த பண்ண வைக்கணும். சபைக்குள்ள தான் சொல்றாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் எதற்காக சபையில 5 விதமான ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார், சபையில என்ன செய்கிறதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத எழுதும் போது எழுதுறாரு. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் பாத்தீங்களா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் ஏன் சீர்பொருந்தணும்? பரிசுத்தவான்களும் சில நேரத்தில் சில தவறுகள் என்ன செய்திடலாம், வந்துடலாம். அப்ப சாந்தமுள்ள ஆவியோடு அங்க சீர்பொருந்த பண்ணுகிற இடம் தான் சபை. அந்த உணர்வுக்குள்ள வரணும் கிறிஸ்துவுக்குள்ள. அதே போல 2 யோவான் 8வது வசனத்தை வாசிங்க. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நம்ம செய்கைகளின் பலன் நினைச்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன், நான் கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கிறேன், எல்லாம் நான் இந்த என்னுடைய செய்கைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்துட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களில் சில இதில் கோட்டை விட்டாச்சுன்னா பூரண பலன் நினைச்ச முடியாது, பெறாமல் போயிடும். அப்போ நான் பூரண பலனை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நான் என்னென்ன காரியத்திலலாம் நான் என்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அந்த சத்தியத்துக்குள்ள நடந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள என் வாழ்க்கை கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணித்து ஓடுகிறதுல நான் ஜாக்கிரதையாக இருந்தால் தான் அந்த பூரண பலனை என்ன செய்ய முடியும், நான் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க. உபாகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் அப்படின்னு பாருங்க. இந்த கர்த்தருக்கு பயந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணுமா கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை அப்ப நான் கேட்கிற வசனத்துக்கு அதை கேட்டுட்டு இப்படி காதில் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போகிறதில்ல. ஏதோ வழிகளில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கக்கூடாது. பாருங்க, அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நம்ம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம். ஒவ்வொரு காரியமும் நம்ம பார்த்தோம்ல, இப்போ அதெல்லாம் நம்ம கரெக்டாக இது பண்ணி நம்ம ஓடினா தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ இந்த வார்த்தைக்கு வசனத்துக்கு நாம் அதன்படி வாழ கர்த்தர் எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. இடர்கள் நம்ம மற்றவர்களுக்கு உண்டாக்கக்கூடாது. மன்னிக்கிற மனப்பான்மை. ஒருத்தங்க தவறு செய்தால் கூட நானும் சில நேரத்தில் இந்த மாதிரி தவறு பண்ணிக்கிறேன் என்பதை உணர்ந்து சாந்தமுள்ள ஆவியோடு அவங்கள சீர்பொருந்த பண்ணக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம், நான் கரெக்டாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு விழுந்து போகாதபடி காத்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. இதிலெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நான் வாழ்வதற்கு என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். சோதனைக்கு உட்படாதபடி ஜபிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ள பொருளாசையை வெறுக்கிற வாழ்க்கை, எதெல்லாம் இடர் உண்டாக்குதோ அந்த காரியத்தில் இருந்தெல்லாம் நான் தப்பிச்சு வரணும் அப்படிங்கிற வாழ்க்கை. இதிலெல்லாம் கரெக்டாக தேவனுடைய பிள்ளைகள் உணரணும். நான் பூரண பலனை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும்.
யோசுவாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றிக் கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியேயும் நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள் என்று அன்றைக்கு யோசுவா சொன்னார். யாருக்கு சொல்றாரு? இந்த 2.5 கோத்திரம் யோர்தானுக்கு அப்பால அவங்க போறாங்க, அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. நீங்க அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க, வார்த்தைகளை கை கொண்டு வாழுகிறதுல கர்த்தரை விட்டுறாதீங்க. அதே போலதான் இந்த 9.5 கோத்திரத்துக்கும் சொன்னார், நீங்க கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலை பெற்று இருக்கணும், அவர் அன்பு கூர்ந்து வார்த்தையை கை கொள்ளணும். அதான் யோசுவா 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல அங்க யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்கு. அவர் அன்பு கூறுறதுக்கு இந்த ஆத்துமா ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா தான் அன்பு கூற முடியும். ஆத்துமாவை அலையபாய விட்டுட்டோம்னா அன்பு கூற முடியாது. இந்த ஆத்துமா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆத்துமாவாக, கர்த்தருக்கு பிரியமானது செய்யறது ஆத்துமாவாக இருந்தா தான் கர்த்தரில் அன்பு கூறும். அது கர்த்தருடைய சிந்தையில் இருக்கும். அவர் சொன்னார் பாத்தீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள போன பின்பு கர்த்தரை மறந்து போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ளும். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கும் அதே புத்திமதி தான் சொன்னார். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க எச்சரிப்பா சொல்றாரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவருடைய வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. தன்னுடைய ராஜாவாகிற மகனுக்கு சொன்ன புத்திமதி. நீ அந்த கர்த்தருடைய வழிகளில் இருக்கணும், வார்த்தையில கை கொள்ளணும். இன்னும் 1 நாளாம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லிட்டாரு, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்னு சொன்னான். தன் மகனுக்கு அவ்வளவு எச்சரிப்பான சத்தத்தை தான் கொடுத்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் அதே தான் இங்க அப்போஸ்தலன் எழுதுகிறார். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விலகாதபடிக்கு அதுல ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்? கவனிக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழுகிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். இதே போல தொடர்ந்து நாம்
வரக்கூடிய நாட்களில் அடுத்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் நாம் தியானிக்கலாம். இன்னும் நம்ம கர்த்தருடைய விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அந்த உபதேசத்தில் நம்ம கரெக்டாக சரியான போதனைக்குள்ளே இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரத்தில் நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் பதித்து, கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறதிலும், உம்மோடு ஐக்கியமாக இருக்கிறதிலும், உமக்கு பிரியமானவைகளை நாங்கள் செய்கிறதிலும், கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்களை அறிந்து அவைகளை விட்டு விலகி வாழ்வதிலும் கர்த்தாவே நாங்கள் நிற்கிறோம் என்று நினைத்து கொண்டு விழுந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஜாக்கிரதையாக இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடவும், மன்னிக்கிறதுல நாங்கள் உண்மையான இருதயத்தோடு மன்னிக்கிறவர்களாக இருக்கவும், இடர்கள் உண்டாக்காதவர்களாக வாழவும் கர்த்தாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்கிறவர்களாகவும், இப்படி நாங்கள் கேட்ட சத்தியத்தை உணர்ந்து உண்மையான உமக்கு பிரியமான ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நீர் தூண்டி எழுப்பின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனத்தின்படி வாழ, இந்த வசனங்களின்படி வாழ எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்கப்பட்டிருக்கிறவர் நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான பாதையிலே நடத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைபடும், எங்களை கற்றுத்தாரும். கேட்ட சத்தியத்தில் நிலைத்து நிற்க கிருபை தருவீராக. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும்